வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தர முடியாது என மறுத்துள்ள கர்நாடக அரசை கண்டித்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். காவிரி நீரை உடனடியாக விடுவித்திட காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் வலியுறுத்த தீர்மானம் கொண்டு வந்ததாக முதலமைச்சர் அறிவிப்பு. கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள ஒருமனதாக முடிவு. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படின் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் உரிமையை காக்க அனைவரும் ஒன்றாக திரள வேண்டும் என பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அழைப்பு. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி உரிய தீர்வு காண வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தியதாக பேட்டி. காவிரி பிரச்சினையில் பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. காவிரியில் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரில் அளவு 40,500 கன அடி அதிகரிப்பு. கபினி அணைக்கு நீர்வரத்து 37,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் 36,000 கன அடி வெளியேற்றம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,054 கன அடியில் இருந்து 16,577 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் நீர்வரத்து உயர்வு. ஜூலை 21ஆம் தேதி நாடாளுமன்ற அனைத்து கட்சி கூட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 25 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. மதுவிலக்கு பிரிவு இயக்குநர் பதவி புதிதாக உருவாக்கப்பட்டு அதன் இயக்குநராக கார்த்திகா நியமனம். தமிழக உள்துறை செயலர் அமுதா சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பணி இடமாற்றம். புதிய உள்துறை செயலாளராக தீரஜ் குமாரை நியமித்து அரசு உத்தரவு. தமிழ்நாட்டில் 10 மாவட்ட ஆட்சியர்கள் அதிரடி இடமாற்றம். பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, கடலூர், கன்னியாகுமரி, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமனம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்த ராமநாதபுரம், நெல்லை மாவட்ட நிர்வாகிகளுடனும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என சில நிர்வாகிகள் கோரிக்கை வைத்ததாக தகவல். கேரளாவில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கரூர் அழைத்து வந்தது சிபிசிஐடி. தின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைதுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொய் வழக்குகள் யாவையும் சட்டப்பூர்வமாக சந்தித்து வெல்வார் எனவும் உறுதி. ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக நயினார் நாகேந்திரனிடம் சுமார் 7 மணி நேரம் நடைபெற்ற சிபிசிஐடி விசாரணை நிறைவு. பணம் பறிமுதல் செய்யப்பட்டதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம்.
சம்மந்தம்னு கேட்டாங்க. இந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. இந்த பணத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. நான் வந்து திருநெல்வேலியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தேன். யாரோ ட்ரெயினில் பிடிப்பட்ட பணத்திற்கு அவங்க வந்து இன்னைக்கு விசாரணை. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை கண்டுபிடிக்காதது ஏன் என தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மாணவிகளின் அணிகலன்களை கழற்றி சோதனை செய்யும் நீங்கள் தேர்வு எழுதிய போலிகளை அடையாளம் காணாதது ஏன் என காட்டம். ஐந்து ஆண்டுகளாகியும் நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கை முடிக்காதது அதிருப்தி அளிக்கிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. சிபிசிஐடி கேட்கும் வழக்கு ஆவணங்களை தேசிய தேர்வு முகமை 19ஆம் தேதிக்குள் வழங்கவும் கெடு. நீட் வினாத்தாள் விற்பனை தொடர்பாக மேலும் 2 பேரை கைது செய்தது சிபிஐ. பாட்னா, ஹசாரிபாக்கை சேர்ந்த பங்கஜ் சிங் மற்றும் ராஜு சிங் ஆகியோரை கைது செய்து விசாரணை. கீழ்பவானி கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நீக்கக் கோரி தமிழக அரசு அவசர முறையீடு. வழக்கின் விசாரணை வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பில்லூர் அணை நிரம்பியது. உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. மழை தொடர்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். தொடர் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு இன்று தடை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சந்திப்பு. தமிழ்நாட்டு அரசியல் சூழல் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த BRS கட்சித் தலைவர் கவிதாவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. சிறையில் மயங்கி விழுந்ததை அடுத்து உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்த சிறை அதிகாரிகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ள பொது பட்ஜெட் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியதன் எதிரொலி. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா வழங்கினார். மகாராஷ்டிராவில் IAS அதிகாரிகளுக்கான பயிற்சியில் இருந்து விடுவிக்கப்பட்டார் பூஜா. மாற்றுத்திறனாளி என போலியாக சான்றிதழ் தந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பயிற்சி நிறுத்தி வைப்பு.